கர்த்தரோடு நம்ம இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அந்த உணர்வுக்குள்ள வரணும். நிறைய பேருக்குள்ள சபைக்கு வந்தா தூக்கம். ஏன் அந்த தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தரோட நம்ம இல்ல, கர்த்தரோட நம்ம வாழ அந்த பயம் இல்ல. என் மகனுக்கு கூட நான் சொன்னேன், நீ கர்த்தரோடு இல்லனா பலவீனம் தான் உனக்கு. பலவீனம் தான். கர்த்தரோடு நீ நடந்து பாரு. ஆண்டவரே இயேசுவே நான் உனக்குள்ள வாழணும்னு சொல்லி பாரு. ஆண்டவருடைய நாமத்தை உண்மையா சொல்றேன், 2 கையும் தூக்க முடியல. 2 நாளா பிள்ளைக்கு தூக்க முடியல. நீ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ட்ரம்ஸே என்னால அடிக்க முடியாது. நான் உன் கையே உடைஞ்சு போனா கூட பரவாயில்லை, நீங்க ட்ரம்ஸ் அடி, ஆண்டவர் சுகம் கொடுப்பார். 2 நிமிஷம் தான் கைகளை ஆண்டவர் சுகப்படுத்தினார். காரணம் என்ன? அவரோடு கூட நம்ம இருந்தா அவர் நம்மோடு கூட இருப்பாருங்க. அப்படியெல்லாம் நம்மள ஆண்டவர் சாகடிச்சிட மாட்டாரு. ஒரு பிள்ளைய ஒரு தகப்பனையும் சாகடிக்க முடியுமாய்யா? அப்ப ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மேலானது. அலட்சியம் நம்முடைய சூழ்நிலையை காரணமா காட்டி ஆண்டவர் அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து